and it can able to store information. So even though being unstable, RNA can able to store information, and it can act as a catalyst. So catalyst act ஆக முடிஞ்சது. It is having a role in splicing நாம் என்னன்னு பார்ப்போம். Then a role in translation. So translation that is RNA only will be converted into protein. So இது என்னென்ன role அப்படிங்கிறது we have already seen. But being RNA being unstable, later DNA started to evolve from RNA. RNAல சில கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நடந்தது. அந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷன்லாம் நடந்ததுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா RNAலேருந்து DNA ஃபார்ம் ஆச்சு. யூ ஆல்ரெடி நோ. ஸோ டிஎன்ஏல நம்மளுக்கு டிஆக்சிரைபோஸ் ஃபார்ம் ஆச்சு. RNAல யுராசில் இருந்திருக்கும், அது தைமினாக மாறிச்சு. யூஸ்வலாக RNA சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. பிகாஸ் எந்த இடத்துல வந்து மியூட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறது then only we can able to find. So then we can see, so எது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா that is those which is having double standard DNA. So these things we have seen. Next, DNA replication, that is in 1953. During proposition of Watson and Crick model, he proposed basic mechanism of DNA replication. அவர் வந்து அந்த மாடல் சொல்லும் போதே இந்த மாதிரி தான், ஏன்னா அவர் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பேசிஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற பேசிக்கையும் அவர் அப்போவே சொல்லிட்டாரு. தட் இஸ் வாட்சன் அண்ட் கிரிக் அவங்க அப்போவே அதையும் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு விச் 2 strands of DNA get separated. இது 2 strand இதில் செப்பரேட் ஆகும். செப்பரேட் ஆகிறதுல 1 strand it is going to act as a template. அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்மளுக்கு அதில் இன்னொரு ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. புது ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு டெம்ப்ளேட்டாக இதாக போகுது. ஸோ திஸ் இஸ் டாட்டர் டிஎன்ஏ தட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். அப்படின்னா ஒரு டிஎன்ஏ இருந்தது, தட் இஸ் 1 DNA with 2 strands. Now we are going to get 2 DNA. அப்போ ஒரு டிஎன்ஏல 2 strands இருக்கும். Total 4 strands will be there. So this thing we have seen, replication of DNA is vital to the transmission of genomes. So replication வந்து it is important அப்படின்னு சொல்கிறாங்க. DNA replication is the process by which double stranded DNA molecule is copied to produce 2 identical DNA molecules. So Watson and Crick வந்து they proposed this in 1953. ஸோ அவங்க வந்து அவங்க அதில் நிறைய மாடல் சொன்னாங்க. as we can see, so this is semi conservative. அப்படின்னா பேரண்டல் ஃபுல்லாக இங்கே ரோஸ் கலரில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரோஸ் கலர் and one blue color it is forming. அதே மாதிரி ஒரு ரோஸ் கலர் ஒரு ப்ளூ கலர் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் செமி கன்சர்வேட்டிவ். இப்போ என்ன ஆகும்னா அடுத்த ஜென்ரேஷனில் இந்த ப்ளூ கலர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி தேர். அந்த ப்ளூ கலரில் இன்னொரு ப்ளூ கலர் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வில் பி ஹேவிங் திஸ் ரோஸ் கலர். அந்த ரோஸ் கலர் கூட ஒரு ப்ளூ கலர் சேரும். நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் ப்ளூ ப்ளஸ் ப்ளூ ப்ளஸ் ரோஸ், இந்த மாதிரி. ஜஸ்ட் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்சியேஷனுக்காக சொல்கிறேன். திஸ் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மாடல். பட் இதை தவிர வேறு என்ன மாதிரி மாடல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் கன்சர்வேட்டிவ் மாடல். அப்படின்னா பேரண்டல் வில் பி கன்சர்வ்ட், அது அப்படியே தான் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி தனியாக புது டிஎன்ஏ அப்படியே தனியாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அப்படியே இது அப்படியே தட் இஸ் பேரண்டல் வில் பி கன்சர்வ்ட் ஆஸ் சச். இதுலேருந்து தனியாக அப்படியே புதுசாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் சொன்னாங்க. அப்புறம் அது டிவைட் ஆகும்போது இட் இஸ் கோயிங் டு டிவைட் லைக் திஸ் we can see. Next, parental, that is here it is dispersive method. Dispersive methodல என்ன அப்படின்னா we can see that is ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பேரண்டல் கொஞ்சம் இருக்குது, புது டிஎன்ஏ கொஞ்சம் இருக்குது, பேரண்டல் கொஞ்சம் இருக்குது, புது டிஎன்ஏ, பேரண்டல் கொஞ்சம் இருக்குது, புது டிஎன்ஏ. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஃபார்ம் ஆகிறது தான் டிஸ்பர்சிவ் மெத்தட். பட் இந்த ரெண்டுமே இட் வாஸ் ரிஜெக்டட் அண்ட் செமி கன்சர்வேட்டிவ் தான் ட்ரூ அப்படிங்கிறது வந்து எதில் வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா we have seen that is Michelson and Stahl experiment. இது நம்ம என்னென்னு பார்த்தோம். தட் இஸ் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா they have first grown in E. coli, they have first grown in N15 மீடியம். அந்த மீடியமில் ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணுறாங்க. தென் தே ஆர் ஸோ அதை எடுத்து வந்து சீஷியம் குளோரைட் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது they are getting the E. coli bacteria in the bottom. ஏன்னா வந்து அது ஹெவியாக இருந்திருக்கும், ஹெவி டிஎன்ஏ மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஹேவிங் ஒன்லி ஹெவி டிஎன்ஏ தட் we can see. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம N14 மீடியமில் க்ரோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹைப்ரிட் வில் ஸ்டார்ட் டு ஃபார்ம். இதே அடுத்தடுத்த சைக்கிளில் நம்ம போயிட்டே இருக்கும்போது ஹைப்ரிட் டிஎன்ஏவோட கண்டென்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும், லைட் டிஎன்ஏவோட கண்டென்ட் அதிகமாகிட்டே வரும். ஏன்னா நம்ம க்ரோ பண்ணுறது எல்லாமே நிறைய இது என்னது, தட் இஸ் we are growing in only N14. இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் N14 தான் க்ரோ பண்ணுறதுனால லைட் டிஎன்ஏ அதிகமாகிட்டே போகும், ஹைப்ரிட் டிஎன்ஏ குறைஞ்சிக்கிட்டே போகும். திஸ் ஒன் we can see. ஸோ இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும்.
ஸோ N14 இதுவும் N14 ஒரே ஒரு ஹைப்ரிட் டிஎன்ஏ. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கிரேடியன்ட் பார்த்தோன்னா இங்கே ஷேர் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ போக போக N15 வர வாய்ப்பே இல்லை, அப்படியே வந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வரும். N15 N14 அதாவது ஹைப்ரிட் வில் ஃபார்ம் ஸ்லைட்லி. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப டென்ஸ் பேண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா லைட் ஒன்லி இட் இஸ் ஃபார்மிங் டென்ஸ் பேண்ட். ஜென்ரேஷன் போக போக சொல்கிறாங்க. This one we have seen yesterday itself. So இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Now we are going to see, நான் அந்த வீடியோ பார்க்க சொன்னேன். If you have seen, you can understand today's class in better. That is first experiment performed on E. coli by Michelson and Stahl in 1958. Later on the experiment was done on plants by Taylor on 1958 only, but he used radioactive thymidine. Whereas E. coli பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணது நார்மல் இந்த N15 நைட்ரஜன் 15 அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க. இதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மீசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ போக போக அந்த பர்சன்டேஜ் குறையிறது அதிகமாகிறது அதெல்லாம் சொன்னோம். தென் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா we have to open the டிஎன்ஏவை நாம் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம ஒரே டைமில் எல்லா டிஎன்ஏவும் ஓப்பன் பண்ண முடியாது. we have to open, ஏன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா நியூக்ளியஸ் வந்து அவ்வளோ பெரிய டிஎன்ஏவை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா it cannot able to hold. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகும்னா ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். இன் ப்ரோகேரியாட்ஸ் நம்மளுக்கு எங்கே இருக்கும் டிஎன்ஏ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். இங்கே எஸ்பேஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த பாக்டீரியா ரெண்டாக டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் டேக் பிளேஸ். அதான் சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் லைக் தட். நெக்ஸ்ட் யூகேரியாட்ஸ் இஃப் யூ சி இட் இஸ் கோயிங் டு அக்கர் இன்சைட் நியூக்ளியஸ்குள்ளே அது நடக்க போகுது. தட் இஸ் டியூரிங் எஸ்பேஸ். ஆல்சோ அக்கர்ஸ் இன்சைட் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அந்த மாதிரி ஆர்கனல்ஸ்குள்ளேயும் நடக்கும். யூ கேன் சி. ஸோ ஆல் டிஎன்ஏ நாட் ஓப்பன்ட் அட் ஒன்ஸ் பிகாஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ டிஎன்ஏ நீட்ஸ் டு பி டீகண்டென்ஸ். அது ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டாக தான் வந்து இந்த பார்ட் மட்டும் ஓப்பன் ஆகுதுன்னா தட் ஒன் ஸ்பெசிஃபிக் பார்ட் இஸ் கால்ட் ரெப்ளிகான். எல்லாத்தையும் நம்ம ரெப்ளிகான்னு சொல்லலாம், பட் எல்லாமே ஒரே டைமில் ஓப்பன் ஆகாது. இது ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இது ஓப்பன் ஆகும். இது ரெண்டும் ஓப்பன் ஆகிட்டு ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுவும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இதுவும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இடத்துல நிறைய ரெப்ளிகான்ஸ் வந்து ஓப்பன் ஆகி ரெப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். ஸோ அது எந்த பாயிண்டில் வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஆரிஜின். வி கேன் சி ஒன் ரெப்ளிகான் இட் இஸ் ஹேவிங் ஒன் ஆரிஜின் அண்ட் இட் இஸ் ஹேவிங் 2 டெர்மினஸ். ஸோ இதுக்கு பேர் டெர்மினஸ். இந்த ரெண்டு எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெப்ளிகான் அப்படின்னா இதுவும் ஒரு டெர்மினஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் டெர்மினஸ். அப்போ 2 டெர்மினஸ் இருக்கும், 2 ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக என்ன இருக்கும், இங்கே அடினைன் இருக்குன்னா இங்கே தைமின் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும், டபுள் 2 ஹைட்ரஜன் பாண்ட் வில் பி தேர். டபுள் பாண்ட் சொல்லக்கூடாது, 2 ஹைட்ரஜன் பாண்ட் வில் பி தேர். ஸோ அது இப்போ என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு பிரேக் ஆகி நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் லைக் திஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். ஸோ இது இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, இது இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். One second. So then we can see that is small segment of DNA where independent DNA replication occurs, that is called as replicon. இது நம்ம பார்த்தோம். ஸோ ரெப்ளிகானில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது we can see. So now we are going to see steps of DNA replication. Any doubts still here? Is Anuja or Bertina any doubts still here? Okay. Anuja என்ன ஆன் பண்ணி வச்சுக்கிட்டியா? Okay. So steps of DNA replication, that is opening of DNA that is going to happen, that is helicase. என்ன ஆகும்னா ஆரிஜின். ஸோ இதுதான் ஒரு ரெப்ளிகான். 2 டெர்மினஸ் இருக்கும், சென்ட்ரலில் ஆரிஜின் இருக்கும். ஸோ அந்த ஆரிஜினில் டிஎன்ஏ வந்து ஓப்பன் ஆக போகுது. ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து தான் இந்த டிஎன்ஏவை ஓப்பன் பண்ணும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். டிஎன்ஏ வந்து ஓப்பன் ஆகும். டிஎன்ஏ ஓப்பன் ஆகிறதுனா ஒன்றும் இல்லை, தட் இஸ் பிரேக்கிங் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு கெட் ப்ரோக்கன். ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும்போது இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது மறுபடியும் ஜாயின் ஆக ட்ரை பண்ணும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகிருக்கு, மறுபடியும் இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வில் பி ஹேவிங்
single stranded binding protein. It keeps DNA in open form. DNA ஓப்பன் ஃபார்ம்லேயே வச்சுருக்கும், மறுபடியும் ரீஜாயின் ஆக விடாது. சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டரில் ஒரு இந்த மாதிரி நம்ம ஒரு கையில் நம்ம வந்து கயிறு வந்து பிடிச்சிருக்கோம். இதை நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே போகிறோம். ரொட்டேட் பண்ணிட்டே போயிட்டு நாம் வந்து விடும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த இடத்துல சென்டரில் எங்கேயா கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஓவர் காயிலிங் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன். அதே மாதிரி நம்ம இங்கே சென்டரில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பக்கம் இருக்கிற, அதாவது இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட் இன் ஒன் டைரக்ஷன். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது இட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட் இன் அனதர் டைரக்ஷன். ஸோ இட் வில் ஸ்டார்ட் டு அண்டர்கோ சூப்பர் காயிலிங். சூப்பர் காயிலிங்னா இன்னும் அதிகமாக வந்து காயிலாக ஸ்டார்ட் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வில் பி ஹேவிங் டோப்போ ஐசோமரேஸ். ஸோ இந்த என்சைம் நேம்ஸ்லாம் என்சிஆர்டில் இருக்காது. ஃபியூ என்சைம் நேம்ஸ் வில் பி தேர், எல்லாமே இருக்காது. பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் நோ தட் இஸ் ஹெலிகேஸ். இட் இஸ் கோயிங் டு பிரேக் த ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். தட் இஸ் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன், இப்போ டிஎன்ஏ ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அந்த ரெண்டாக பிரிஞ்சதை நாம் வந்து அதை ஒன்றா வந்து வச்சுருக்க போகிறோம். தட் இஸ் ரெண்டாக வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பிரிஞ்சதை பிரிஞ்ச மாதிரி ஸ்டேட்லேயே நம்ம வச்சுருக்கிறது தான் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ நெக்ஸ்ட் டோப்போ ஐசோமரேஸ். when DNA open at origin, negative supercoiling increases. ஸோ இந்த பக்கம் வந்து இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் டிஎன்ஏ. நடுவில் நம்ம வந்து இப்போ ஒரு கயிறை வந்து ஒரு இடத்துல பிடிச்சிருக்கோம், அது ரொம்ப டைட்டாக நம்ம வந்து நிறைய டைம் ரெண்டு கயிறை வந்து மாற்றி மாற்றி இப்படி ரோல் பண்ணிட்டே வரும். ரோல் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் வயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம நிறைய ரோல் வந்து ரொம்ப வந்து அதை வந்து ரோல் பண்ணிட்டே இருக்கும். டக்குன்னு விட்டோன்னா என்ன ஆகும், ஸோ அது வந்து உடனே திருப்பி டக்குன்னு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர ட்ரை பண்ணும்ல. தட் இஸ் கால்ட் as சூப்பர் காயிலிங். இங்கே இதே மாதிரி அது வந்து என்ன ஆகும்னா, அகைன் இட் வில் ஸ்டார்ட் டு கெட் ஈவன் மோர் காயில்டு, இன்னும் வந்து காயிலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தட் ஒன் we can see. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வில் பி ஹேவிங் டோப்போ ஐசோமரேஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கே ஒரு ரெப்ளிகேஷன் ஃபார்ம். இதை பற்றி மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் நடக்கும். இந்த பக்கமும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே போகும், இந்த பக்கமும் நடந்துகிட்டே போகும். Now replication fork will start to form. So second step is DNA replication. It is done by DNA polymerase. That is DNA dependent DNA polymerase. DNA வ டெம்ப்ளேட்டாக வச்சு டிஎன்ஏவே நாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். That is DNA dependent DNA polymerase. So it always adds new nucleotides at 3' end. எப்பயுமே வந்து 3' எண்டில் தான் என்ன பண்ணணும்னா புது நியூக்ளியோடைடை அதனால் ஆட் பண்ண முடியும். You can see this is 5' end, this is 3' end. இதில் மொத என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து தானாக டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த இடத்துல இப்போ ஏ இருக்குன்னா டக்குன்னு அதனால் டி வந்து பைண்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல டி, சப்போஸ் ஜி, இது ஒரு சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ வில் பி ஹேவிங் ஏ சி, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. டக்குன்னு இந்த இடத்துல ஏ இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டீயை வந்து பைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3' இருக்குன்னா இங்கே 5', 3', இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வில் பி அட்டாச். அதாவது ஏ இருந்ததுன்னா திஸ் இஸ் RNA primer will attach, come and attach. ஸோ தட் இஸ் கால்ட் as, நம்மளுக்கு என்னென்னா that is done by primase. ஸோ RNA primer will come and attach. We can see this. ஸோ இப்போது ஏக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு என்ன வரும்னா, ஏக்கு ஆப்போசிட்டாக டி வரணும். பட் ஆர்என்ஏயில் என்ன வரும், இட் வில் யூ வில் கம். டிக்கு ஆப்போசிட்டில் ஏ வில் கம், ஜிக்கு ஆப்போசிட்டில் சி வில் கம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பைண்ட் ஆகும். இப்படி ஒரு சீக்வன்ஸ் வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதை ப்ரைமேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் கேன் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் இட். அது வரைக்கும் அது தானாக இந்த இடத்துல ஏ வந்துச்சுன்னா டி அப்படிங்கிறத ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் 3' தான் 3' நம்மளுக்கு என்ன இருக்கும், OH group or phosphate group. This is nucleotide only. 3' நம்மளுக்கு என்ன இருக்கும், OH group or phosphate group. Can anyone tell? So this is DNA. So this is 1', 2', 3', so 4' CH2OH, and the O கூட தான் phosphate attach ஆயிருக்கும். அப்போ 5' we will be having this phosphate group,
3 prime only will be having OH group. So OH group will be present only here. OH group இருந்துச்சுனா மட்டும் தான் we can able to further extend the chain. இப்போ இதில் வந்து DNA polymerase வந்து act ஆகும். DNA polymerase can come and act over here. It can extend the chain like this. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் RNA primer அப்படிங்கிறது அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல 3 prime இந்த இடத்துல 5 prime will come and attach 5 prime to 3 prime. அப்போ இது இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகும். இந்த இடத்துல 5 prime இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல வந்து 3 prime இந்த எண்ணில் அட்டாச் ஆக முடியாது. எப்படி அட்டாச் ஆகும்னா ஃபஸ்ட்டு இயர் RNA primer will come and attach like this 5 prime to 3 prime. RNA primer will attach. இந்த பக்கம் கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது இன்னும் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா another 5 prime to 3 prime primer will come and attach. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப்போது ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆகும்னா கண்டினியூஸாக சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு ஸ்டாண்டு டிஸ்கண்டினியூஸாக சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் we can see. That is polymerization. It is going to happen only in 5 prime to 3 prime direction. So anyone there why it is happening only in 5 prime to 3 prime direction? ஏன் 3 primeல மட்டும்தான் நம்ம புது நியூக்ளியோடைட் ஆட் பண்ண முடியும்? So anyone listening to the class? So why we can add any nucleotide only to 3 prime end? Because 3 prime end only will be having what group? Yes, I cannot hear. Even if it is wrong, no problem. Okay. So DNA replication, it is done. Okay. So 3 prime will be having OH group. 5 prime will be having phosphate group. We can able to extend only from 3 prime, that is OH group. OH group இருந்தால் மட்டும்தான் நம்ம புதுசாக பாஸ்பேட் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். பட் 5 prime group கூட நம்மளால் நியூக்ளியோடைடை அட்டாச் பண்ண முடியாது. அதனால தான் 3 prime குரூப்பில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அண்ட் த டைரக்ஷன் இஸ் 5 prime to 3 prime direction. ஏன்னா 3 prime தான் நம்ம அட்டாச் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியும். Direction you can see, this is the direction. Now polymerization 5 prime to 3 prime direction requires primer to initiate. அது தானாக நடக்காது, அதுக்கு ப்ரைமர் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அந்த ப்ரைமர் வந்து it is produced by some enzyme. As I already told, RNA ப்ரைமருங்கிறது it is produced by some enzyme. அது ஃபஸ்ட்டு வந்து RNA ப்ரைமரை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து இங்கே பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சப்போஸ் இங்கே ஸ்டாண்ட் வந்து தட் இஸ் 3 prime, here 5 prime to 3 prime அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா here will be having it is going to extended in this direction. இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். Can able to see the screen? Is my voice breaking? So polymerization it is going to happen in 5 prime to 3 prime direction and different direction of DNA replication, because in the strand நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா so for example, so this strand you can see, so this is 5 prime to 3 prime strand you can see. அதே மாதிரி this is 3 prime to 5 prime strand. இப்போ இந்த 5 prime to 3 prime strandல எப்படி வந்து அட்டாச் ஆகும்னா இங்கே 3 prime இருக்குன்னா 5 prime will come and attach over here. ஏன்னா ஆன்டி பேரலில் தான் அட்டாச் ஆகும் உங்களுக்கு தெரியும். So 5 prime இங்கே அட்டாச் ஆகுனா 3 prime will be here. இந்த இடத்துல it can able to keep on extending. Here direction it will be like this. இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5 prime இருக்கிறதுனால இந்த இடத்துலேயே வந்து 5 prime அட்டாச் ஆக முடியாது. ஸோ 5 prime to 3 prime will attach somewhere here, then கொஞ்சம் செயினை எக்ஸ்டெண்ட் பண்ணும். இன்னொரு ப்ரைமர் இங்கே வந்து அட்டாச் ஆகும், இன்னும் கொஞ்சம் செயினை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு கண்டினியூஸாக செயின் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். தட் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் செயின் இஸ் கால்ட் ஆஸ் லீடிங் ஸ்ட்ராண்ட். இன்னொரு இதுக்கு பேர் தட் இஸ் லாகிங் ஸ்ட்ராண்ட். இஸ் மை ஸ்க்ரீன் விசிபிள் ஆர் நாட்?
Okay, 1 second. So now is it fine? Okay, so now எதில் கட்டாச்சு? Can you able to hear? எதில் கட்டாச்சு? Okay, அது புரிஞ்சதில்ல. So now 5 prime to 3 prime direction, in that direction only it is going to happen. So polymerization, it is always going to happen in 5 prime to 3 prime direction. ஏன்னா 3 primeல தான் OH group இருக்கும். ஸோ அதில் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டியூரிங் ரெப்ளிகேஷன், டைரக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு இதுவாக இருக்கும். ஒரு இதில் இந்த டைரக்ஷனில் நடந்துகிட்டே இருக்கும், இன்னொரு இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நடந்துகிட்டே இருக்கும். தட் ஒன் we can see. Then during replication, piece of RNA primer will be present. இங்கே RNA primerங்கிறது தான் வந்து பைண்ட் ஆகும். அதில் தான் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். தானாகவே அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரைமேஸ், தட் இஸ் ஆக்சுவலி RNA polymerase, DNA dependent on RNA polymerase. Synthesize a small primer, that is small piece of RNA will be produced, and DNA polymerase it is going to extend 3 prime end. ஏன்னா 3 prime end தான் OH group இருக்கும், அதை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். யூ கேன் see here, தட் இஸ் நம்மளுக்கு இப்போ இந்த டைரக்ஷனில் இது வந்து ஓப்பன் ஆகிட்டே போகுது டிஎன்ஏ. இப்போ இந்த எண்டு பார்த்தோன்னா இயர் 5 prime to 3 prime it is common attaching, இது இந்த டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பட் இது என்ன ஆகுதுன்னா இங்கே 5 prime இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் RNA primer வந்து அட்டாச் ஆகுது. அப்போது இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஓவர் இன் திஸ் டைரக்ஷன். எப்படியோ ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. பட் இப்போ அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்டர் டிஎன்ஏ cannot be opened at once, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட், முதல் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இது இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது, இது இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இப்போ ஸ்டார்டிங்கில் இவ்வளோ டிஎன்ஏ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் டிஎன்ஏ வந்து ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா another RNA primer will come and attach over here, and another strand will be synthesized. That is also again in this direction. பட் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஏன்னா இதில் 3 prime end இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் இதில் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இதில் 5 prime end இருக்கும். அதனால் ஒரு புது RNA primer வேணும். அதனால் மறுபடியும் அந்த RNA primer அட்டாச் ஆகிட்டு மறுபடியும் ஒரு புது ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது யூ கேன் சி இங்கே இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆயிருக்கா, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது again another 5 prime to 3 prime RNA primer will come and attach. Then அது அட்டாச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா we can able to see that is going to undergo even more extension. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆகும்னா on one stand 3 prime extended, whereas on other stand repeated primer synthesis, again and again we have to synthesize primer அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த இதில். ஸோ தட் இஸ் எந்த ஸ்டாண்ட் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கோ away from origin, இந்த சென்டர் பாயிண்ட் தான் ஆரிஜின், எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அது ஆரிஜின். away from the origin இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, பட் இட் இஸ் டுவர்ட்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபார்க். ரெப்ளிகேஷன் ஃபார்க்கோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஆரிஜின்லேருந்து மூவ் ஆகிட்டு டுவர்ட்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபார்க் மூவ் ஆகிட்டே இருக்குது, தட் இஸ் கால்ட் ஆஸ் லீடிங் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் we can see lagging stand. lagging stand என்னென்னா that is going to be discontinuous towards origin but away from replication fork. ரெப்ளிகேஷன் ஃபோர்க்லேருந்து அவேவாக போயிட்டு இருக்கும். அப்படின்னா இதுதான் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கோட டைரக்ஷன். பட் இது எப்படி மூவ் ஆகுதுன்னா இட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ் ஒன்? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஹோல் டிஎன்ஏவும் என்ன ஆகும்னா இட் வில் பி synthesized. So in DNA we need to remove the primer made of RNA, because DNAல நம்மளுக்கு DNA மட்டும்தான் இருக்கணும், RNA வந்து இருக்கக்கூடாது. ஸோ நாம் வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா on lagging stand pieces of DNA called Okazaki fragments, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிறது பேர் Okazaki fragments. ஸோ தட் இஸ் கேப் ஃபில்டு பை டிஎன்ஏ பாலிமரேஸ். மறுபடியும் இங்கே டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபில் திஸ் கேப். மறுபடியும் டிஎன்ஏ பாலிமரேஸ் வரும், இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகும், இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரெண்டுக்கு நடுவில் பாண்டு மட்டும் ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த பாண்டு ஃபார்ம் பண்ணுறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா
ஸோ தட் இஸ் டன் பை டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் வந்து அந்த பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அகைன் ஐ வில் டெல். ஸோ ஆல்வேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் ஹேப்பன் இன் 5' to 3' டைரக்ஷன். தட் இஸ் கிளியர் ஐ திங்க். ஏன்னா 3' தான் OH குரூப் இருக்கும், அதில் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ரெப்ளிகேஷன் ஃபார்க், இந்த ரெப்ளிகேஷன் ஃபார்க் நம்ம இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். அதில் நம்மளுக்கு இப்போ 3' எண்ட் இந்த இடத்துல முடியுதுன்னா இது கூட எங்கே அட்டாச் ஆகும்? 5' to இந்த இடத்துல 5' to 3' RNA primer will attach. 3'ல நாம் இங்கே ஆட் பண்ணிகிட்டே போகலாம். வேறஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 5' இங்கே இருக்குது, அதனால் RNA primer it is coming and attaching over here. 5' to 3' இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். இப்போ DNA இவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா தட் இஸ் த நெக்ஸ்ட் டயக்ராம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது தட் இஸ் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதில் இந்த இடத்துல 3' தான் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். அதாவது இங்கே ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், A இருந்துச்சுன்னா T, அந்த மாதிரி மாற்றி போயிட்டே இருக்கலாம், ஏன்னா 3' இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ராண்ட் 5' to 3', இது ஒன் டைரக்ஷனில் வந்து இதாகும். தட் இஸ் away from the replication fork, because replication fork direction இது away from replication fork it is moving. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா here we will require another primer. அப்போ another again இன்னொரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு 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 ஸ்டாண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி லீடிங் ஸ்டாண்ட், கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். வேறஸ் அனதர் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா இட் இஸ் கோயிங் டு பி லேகிங் ஸ்டாண்ட், டிஸ்கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்ஏல நம்மளுக்கு RNA ப்ரைமர் வந்து இருக்கக்கூடாது. அந்த RNAவை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அந்த ரிமூவ் பண்ண டயக்ராம் தான் இது. ஸோ நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த ரிமூவ் பண்ண டயக்ராம் தான் இது. RNA ப்ரைமரில் இருக்கக்கூடாது, டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மிஸ் ஆன ஃப்ராக்மெண்ட்டை மறுபடியும் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஃபில் பண்ணிவிடும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் ஒரு பாண்டு மட்டும் இருக்காது. அந்த பாண்டு யார் வந்து சீல் பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ். ஸோ டிஎன்ஏ லைகேஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க டைப்ஸ் ஆஃப் என்சைமில். இட் இஸ் கோயிங் டு கம்பைன் 2 bonds. 2 பாண்டை கம்பைன் பண்ணுறது தான் அதோட மெயின் வேலை. தட் ஒன் வி கேன் சி. நெக்ஸ்ட் features of DNA replication if you see, that is speed. It occurs with very speed. நேற்றே நம்ம பார்த்தோம் within 18 minutes, that is DNA replication, it is going to happen 20 base pairs per second. ஒரு செகண்டுக்கு 2000 பேஸ் பேர் per second. ஒரு செகண்டுக்கு 2000 பேஸ் பேர் வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஸ்பீட். அண்ட் ஸ்பீடாக இருந்தால் மட்டும் பத்தாது, இட் ஷுட் பி அக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா ஏ இருந்துச்சுன்னா கரெக்டாக டீன்னு ஆட் பண்ணணும், வேறு ஏதாச்சும் மாற்றி ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ கரெக்டாகவும் ஆட் பண்ணணும். தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ அக்யூரேட் அண்ட் இட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்கண்டினியூவஸ். அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு ஸ்டாண்டில் விட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் இன் நேச்சர். அதை நம்ம பார்த்தோம். லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் சைட்டோபிளாசம். இதுலேயும் என்டையர் டிஎன்ஏ வில் பி ரெப்ளிகேட்டட் அண்ட் இட் வில் பி ஹேவிங் சிங்கிள் ரெப்ளிகான். அந்த ஹோல் டிஎன்ஏவே ஒரே ரெப்ளிகான் தான். இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல முடியும், அவ்வளோதான். வேறாஸ் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ என்டையர் டிஎன்ஏ ஒன்லி வில் பி ரெப்ளிகேட்டட். என்ன ஆர்கானிசமாக இருந்தாலும் என்டையர் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். வேறாஸ் இட் வில் பி ஹேவிங் மல்டிபிள் ரெப்ளிகான். நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், நிறைய ஆரிஜின் வில் பி தேர். ஆரிஜின்னா என்னன்னு சொன்னோம், தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ தட் இஸ் ஆரிஜின். That we already know. So this is what we have seen about replication. Any doubts in replication? Okay. So எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லுங்கள். I think நடுவில் எதாவது கட் ஆனதுனால உங்களுக்கு புரியலன்னா you can tell. So once we see in NCERT, one second. So that is we have seen. So in living cells such as E. coli, process of replication requires enzyme, and the enzyme DNA dependent DNA polymerase, because it is going to use DNA template to catalyze the polymerization of deoxynucleotides. இந்த enzyme ரொம்ப highly efficient. கொஞ்சம் டைம்லேயே 18 minutesலேயே it can able to add many thing. 2000 பேஸ் பேர் ஆட் பண்ணும். ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அக்யூரேட்டாகவும் இருக்கணும். ஸோ ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இட் வில் காஸ் மியூட்டேஷன். அப்போ நார்மலாக அதனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன வந்து அது மெயினாக வந்து என்ன டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு யூஸ் டிஆக்சி ரைபோநியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட், டிஎன்டிபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்டிபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கோயிங் டு சர்வ் டியூவல் பர்பஸஸ். 2 பர்பஸ் அதுக்கு. ஒன்று டு ஆக்ட் அஸ் அ சப்ஸ்ட்ரேட்.
இப்போ I will draw you this one. Suppose இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இது RNA primerல இருக்கிறது, that is we are having adenine, so OH, then we are having O, P double bond O, OH, then we are having O, CH2, then we are having, so இங்கே ஒரு sugar இருக்கு, then we are having some, we'll be having uracil, RNA primer இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இது 3' end, that is OH group. ஸோ this is CH2 O P, ஸோ இது இருக்கும். ஸோ this is 5' end, 5' to 3', that we know. இப்போ DNTP அப்படின்னா என்னென்னா deoxy nucleoside triphosphate அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். that we have seen deoxy ribonucleoside triphosphate அப்படிங்கிறது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா DNTP, சப்போஸ் நம்ம வந்து we can see this is sugar, deoxy sugarங்கிறதுனால we are writing it 2'ல H மட்டும் எழுதிக்கிறோம். இது நார்மல் OH, நெக்ஸ்ட் இதில் பாஸ்பேட் குரூப், ஸோ தட் இஸ் CH2 பாஸ்பேட், அது ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் 3 பாஸ்பேட் இருக்கும், அதுதான் வந்து இது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின்ங்கிறது என்னது, சாரி இது அடினைன், ஆக்சுவலி அடினைன்கிறது நைட்ரஜனஸ் பேஸ். இங்கே அடினோசின் அப்படின்னா என்ன, தட் இஸ் அ நியூக்ளியோசைடு. ஸோ தட் இஸ் மேட் அப் ஆஃப் அடினைன் ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு டிஆக்சி ரைபோஸ் இருக்குது, அதனால் டிஆக்சி ரைபோஸ். ஸோ அதனால் we are going to call it as DATP. இப்போ என்ன ஆகும்னா, ஸோ இதில் இந்த குரூப் வந்து எது கூட போய் அட்டாச் ஆகும்னா, இட் இஸ் கோயிங் டு அட்டாச் டு திஸ் ஒன், இது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 3 இதிலேருந்து இந்த இது வந்து பிரேக் ஆகிடும். அப்படி நம்ம பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏடிபி பிரேக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டிஏடிபியை பிரேக் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு என்ன ரிலீஸ் பண்ணும்னா, எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இது ரெண்டும் அட்டாச் ஆகிறதுக்கான எனர்ஜி இந்த சப்ஸ்ட்ரேட்டே கொடுத்துரும். இது சப்ஸ்ட்ரேட்டாகவும் ஆக்ட் ஆக போகுது. அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அடினைன் யுராசில், தேர்டாக ஏ வந்து ஆட் ஆக போகுது. அப்படி ஆட் ஆக போகும்போது இட் வில் கிவ் த எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த அடிஷன். அந்த ரியாக்ஷனில் போய் ஜாயின் ஆகிறதுக்கான எனர்ஜியும் அதுவே கொடுத்துரும். தட் இஸ் வை தே ஆர் டெல்லிங் இட் இஸ் ஹேவிங் டியூவல் பர்பஸஸ், 2 பர்பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் see this, I think you can understand. In addition to acting as substrate, they provide energy for polymerization. இப்போ இதிலேருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன அட்டாச் ஆகும், மேபி டி அட்டாச் ஆகும். இது வந்து RNA primer, அதனால தான் U இருக்குது. நம்மளுக்கு RNA primerக்கு அப்புறம் we have to add our DNA. So that is T இருக்குது, next we are having G, next we are having C, next we are having A. இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிட்டே போகணும். அப்படி ஆட் பண்ணும்போது G ஆட் ஆகணும்னா GTP, deoxy guanosine triphosphate, it will come. Then C ஆட் ஆகணும்னா DCTP, A ஆட் ஆகணும்னா DATP. இந்த மாதிரி வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு, இந்த 4. ஸோ இந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா DTTP, தட் இஸ் தைமின் ஆட் ஆகணும்னா DTTP. ஸோ இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து 3 பாஸ்பேட் இருக்கும். அது பைண்ட் ஆகும்போது 2 பாஸ்பேட்டுக்கு நடுவில் இருக்க பாண்ட் வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகிறது இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் பாலிமரைசேஷன் டு ஹேப்பன். ஸோ பாலிமர் அப்படியே வந்து பில்ட் ஆகிட்டே போகும், AGCT. இங்கே ஆப்போசிட்டில் என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது பில்ட் ஆகிட்டே போகும். ஸோ தட் இஸ் ஹவு திஸ் ஒன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ உங்களுக்கு இந்த கொஷின் கேட்கலாம், வாட் இஸ் த சப்ஸ்ட்ரேட் ஃபார் DNA பாலிமரைசேஷன் அப்படின்னா DNTPs, that is deoxynucleotide triphosphate. Other dual functions, it can either act as a substrate also, and it can either act as it is going to provide energy for polymerization. Polymerization ke energy provide pannum. That is, the 2 terminal phosphates in a deoxy triphosphates are high energy phosphates. Same in case of ATP. ATP la eppadi high energy iruko adhe mari da idhiliyum irukka pogudu. So now is my voice is clear? Okay, 1 second. Okay, so in addition to DNA dependent DNA polymerases, many additional enzymes are required to complete the process of replication with high degree of accuracy. So நம்ம பார்த்தோம் DNA பாலிமரேஸ் வேணும், அது தவிர என்னென்ன என்சைம் வேணும், நிறைய என்சைம் வேணும்னு மட்டும் தான் என்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதோட பேர்லாம் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்தோம், ஹெலிகேஸ், டோப்போஐசோமெரேஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபார் லாங் DNA molecule,
since the two strands of DNA cannot be separated in its entire length. ஏன்னா முழுசாக நம்ம செப்பரேட் பண்ணால் மெயின் ப்ராப்ளம் அது நம்மளால் அது வந்து ரொம்ப லாங் செயினாக வந்து ஓப்பன் ஆகும். ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியாது. நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். ஸோ டியூ டு வெரி ஹை எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் இஸ் வெரி ஹை. The replication occur within a small opening of the DNA that is called as replication fork. ஸோ அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அங்கே மட்டும்தான் ரெப்ளிகேஷன் நடக்கும், வேறு எங்கேயும் ரெப்ளிகேஷன் நடக்காது. ஒரு டைமில் ஒரு இடத்துல அண்ட் ரொம்ப தூரத்தில் இன்னொரு இடத்துல அந்த மாதிரி தான் நடக்கும். பக்கத்தில் அடுத்தடுத்து நடக்காது. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் ஓப்பன் பண்ணக்கூடாது. The DNA-dependent DNA polymerase catalyze polymerization only in one direction, 5' to 3'. 3'ல தான் வந்து இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஏன்னா this creates some additional complications as the replication fork consequently on one strand. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு பக்கம் இது 5' to 3'ல மட்டும்தான் ஆட் பண்ண முடியுங்கிற பிரச்சனைனால ஒரு பக்கம் கண்டினியூஸாக வந்து சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் டிஸ்கண்டினியூஸாக சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். என்சிஆர்டில் ஒன்றுமே இல்லை, எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க ப்ராசஸ். பட் நாம் வந்து இந்த ப்ராசஸை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்னோடய நோட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புரியும். ஸோ அது ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் புரியும். பிகாஸ் என்சிஆர்டில் ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் வந்து கொடுக்கல. திடீர்னு ஒன் ஸ்டாண்ட் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பொலாரிட்டிலாம் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகுது, ஏன் இங்கே கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ தட் we can see the discontinuously synthesized strand fragments are later joined by enzyme DNA ligase. நம்ம கடைசியாக சொன்னது இவங்க இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். The DNA polymerase on their own cannot initiate the process of replication. இது நான் ஆல்ரெடி சொன்னது. ஸ்டார்டிங்கில் ஒரு RNA ப்ரைமர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சப்போஸ் திஸ் இஸ் DNA ATGC அப்படின்னு இருக்குது. இது அப்படியே நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ இருக்குன்னா டி அப்படியே DNA பாலிமரேஸ் அப்படியே டீங்கிறத ஆட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்டுங்கிறது ஒரு நார்மலாக ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே திஸ் இஸ் RNA ப்ரைமர் அப்படிங்கிறதுனால டீக்கு பதிலாக ஏ வில் கம், ஜிக்கு பதிலாக சி வில் கம், சிக்கு பதிலாக ஜி வில் கம். திஸ் இஸ் RNA ப்ரைமர் வில் பி அட்டாச்ட். இந்த இடத்துல 3' எண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதனால் இதில் ஃபர்தர் சீக்வன்ஸ் தட் இஸ் ஜீனா இந்த இடத்துல சீனா இந்த இடத்துல ஜி, அதுக்கப்புறம் தான் இதனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். தானாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் cannot initiate the process of replication. அதுவே இனிஷியேட் பண்ணாது. ஆல்சோ the replication does not initiate randomly at any place in DNA. ஏதோ ஒரு பிளேஸில் ரெப்ளிகேட் ஆகாது, ஆர் ஏதோ ஒரு பிளேஸில் ஓப்பன் ஆகாது DNA. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஆரிஜினில் தான் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும். ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் இருக்கும். தட் இஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தட் we can see. So it is because of the requirement of the origin of replication that a piece of DNA, if need to be propagated during recombinant DNA procedures, requires a vector. இதெல்லாம் நம்ம வந்து பயோடெக்கில் படிப்போம். that is origin of replicationங்கிறது that is a component of vector. வெக்டருங்கிறது என்னென்னா ஒரு பாக்டீரியா மாதிரி. ஸோ ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிட் மாதிரி. யூ ஆல்ரெடி நோ பாக்டீரியாவில் நம்மளுக்கு வில் பி ஹேவிங் திஸ் நார்மல் குரோமோசோமல் DNA that is called as nucleoid. இதை தவிர நம்மளுக்கு வெளியே என்னென்ன DNA இருக்குமோ that is called as plasmid. So this plasmid it is also called as vector DNA. வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. The vectors provide the origin of replication. இந்த வெக்டரில் origin of replication இருக்கும். அப்போ இந்த வெக்டரில் நம்ம எந்த DNA சீக்வன்ஸ் வச்சாலும் அதுவும் சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகும். இதெல்லாம் நம்ம இதில் படிப்போம்னா we will study in biotech chapter. That time we will see. Further, not every detail of replication is understood well. நம்மளுக்கு எல்லாத்தையும் பற்றி தெரியாது. இன் கேஸ் ஆஃப் நம்ம இப்போ படித்ததெல்லாம் ப்ரோகேரியாட்ஸோடது. யூகேரியாட்ஸில் இன்னுமே டஃப்பாக நடக்கும், இன்னும் நிறையா என்சைம்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக நடக்கும். அதோட ஃபுல் மெக்கானிசம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது, பட் நடக்குது, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நடக்குது. ஸோ இன் யூகேரியாட்ஸ் the replication take place in the S phase of the cell cycle. The replication of DNA and cell division cycle should be highly coordinated. உடனே S phase நடந்து ப்ராப்பராக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது அடுத்த ஃபேஸுக்கு போகணும், G2க்கு போகணும். அப்படி நடக்காமலே G2க்கு போயிடுச்சுன்னா அந்த செல் வந்து ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகாது,
அப்போ செல் வில் டை அண்ட் சர்டைன் ஸ்டேஜஸ். ஏதோ ஒரு ஸ்டேஜில் அந்த செல் வந்து டை ஆகிடும். தட் இஸ் த ப்ராப்ளம். ஃபெயிலியர் இன் செல் டிவிஷன் ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ரிசல்ட்ஸ் இன் டு பாலிப்ளாய்டி. இது நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு, ஆனால் சைட்டோபிளாசம் ரெண்டாக டிவைட் ஆகலை அப்படின்னா ஒரே செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் இருக்கும். தட் கண்டிஷன் இஸ் பாலிப்ளாய்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிரின்சிபல்ஸில் பாலிப்ளாய்டி ஆனிப்ளாய்டின்னு பார்த்தோம். பாலிப்ளாய்டிங்கிறது ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டீலோஃபேஸ் ஸ்டேஜ். டீலோஃபேஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது நடக்கணும். அது அப்படி நடக்கலைன்னா ஒரே செல்லில் 2 நியூக்ளியஸ் இருக்கும். தட் இஸ் பாலிப்ளாய்டி. You will learn the detailed nature of origin and process occurring at this site in higher classes. Higher classes la nama padipom. Here you can see, so it is so this is continuous strand that is towards replication fork. This is direction of replication fork. Idu வந்து towards the direction. In the direction base பண்ணி question கேட்பாங்க. You have to know. Whereas this one நிறைய குட்டி குட்டி ஸ்டாண்டாக ப்ரொடியூஸ் ஆகும், டிஸ்கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னு நம்ம ரீசன் பார்த்துட்டோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல 5' அப்போ 5'ங்கிறது இந்த இடத்துல அட்டாச் ஆக முடியும். 3' இப்படி தான் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். 5' இங்கே அட்டாச் ஆகும், 3' இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். தட் ஒன் வி ஹேவ் சீன். இப்படி தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அண்ட் இங்கே நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். தட் கேப் வாஸ் சீல்டு பை டிஎன்ஏ லைகேஸ். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இது வந்து இட் இஸ் கோயிங் டு மூவ் அவே ஃப்ரம் த டைரக்ஷன் வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபார் கண்டினியூஸ் சிந்தசிஸ் ஆர் கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் it will be towards replication fork. Replication fork ku towards a move agum. Whereas discontinuous synthesis, or this is also called as Okazaki fragments, that is going to move away from the replication fork. Replication fork la irundhu doorama varum, that we can see. So any doubts in replication? புரிஞ்சதா புரியலையா? Did you got some idea? Okay. So once you have to go through this and see that video also you can watch. So அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நத்திங் வில் பி தேர். அதை தவிர யூ ஹாவ் டு நோ திஸ் டியூவல் ரோல்ஸ் ஆஃப் டிஎன்டிபிஸ், அதெல்லாம் என்சிஆர்டில் 2 மார்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி யூ கேன் சி. தென் what is the role? ஸோ எப்படி வந்து டிஎன்ஏ பாலிமரேஸோட இது. ஸோ இட் கேட்டலைஸ் ஃபாஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஃபாஸ்ட்டாகவும் கேட்டலைஸ் பண்ண முடியும், அக்யூரேட்டாகவும் கேட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஈக்குவலி கேன் ஆட் அப் டு 2000 base pair per second. இந்த டேட்டா ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு என்ன தெரியணும். தென் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்ட், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இந்த டேர்ம்ஸ்லாம் யூ ஹாவ் டு நோ. ஸோ தட் ஒன் வி கேன் சி. அண்ட் இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கேட்பாங்க. You have to know the direction. I think this is clear. Okay, 1 second.